கதை. பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள எங்க வைர நெக்லஸ உங்க 3 பேர்ல ஒத்தந்தாண்டா கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இவனுக்கு எவ்வளவுதான் டார்ச்சர் கொடுக்குது? அடிச்சும் பார்த்தாச்சு, நாகக்கல்ல ஊசி ஏத்தியும் பார்த்தாச்சு, 50 எபிசோடு 60 மெகாசில் போட்டு காமிச்சாச்சு. அப்படி உண்மை சொல்ல மாட்டேங்கிறானுப்பா சார். இந்த மாதிரி குழப்பமான கேஸ் எல்லாம் நம்ம டிடெக்டிவ் சங்கர் சாரை வர வச்சோம்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம். வர வைக்கிறதா? ஏற்கனவே வர சொல்லியாச்சு. அது வந்துட்டாரு. வந்துட்டாரு பாரு. சங்கர் உயிரோட இறங்கினாரா குற்றவாளியை கண்டுபிடிப்பாரு. அந்த கண்ணி எடுக்கிற வரைக்கும் என்னையா பண்ணிக்கிட்டு? எனக்கு தெரியாம எடுத்துட்டாயா? என்ன கார் பம்ப் அடிக்குது? சங்கர் எஸ்கேப் ஆயிட்டானா? குறிதவரி சுடுறது உன் கண்ணு, உட்டாலும் நிக்கிறது என் கண்ணு. என்ன என்ன சங்கர் சார், ஒரு அக்யூஸ்ட சுட்டு 2 அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுட்டீங்களா? தப்பிச்ச ஃபாரினர்ஸ் வேணா மத்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கலாம். ஆனா உங்க நகைக்கடை கொள்ளையில இதோ நிக்கிறானே, இவன் தான் அக்யூஸ்ட். எப்படி சொல்றீங்க? வாய பாருங்க. பாருங்க. என்ன சார் இது? கால்ல சுட்டதுக்கு வாயில் ரத்தம் வருது. அது ரத்தம் இல்ல, பான் பராக்கு, மாணிக் சந்து போன்ற வகைராக்களை போட்டு கொதப்பி தங்கையே பிளட் பேங்க் மாதிரி மாத்தி வச்சிருக்கான் இவன். கேஸுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு ஆபீசர் சார். கொள்ள நடந்த கடையில மெயின் கேட்ல இருந்து உள்ள இருக்கிற கல்லாப்பட்டி வரைக்கும் ஒரு இடம் விடாம குப்பை தொட்டியை தவிர எல்லா இடத்துலயும் பான் பராக்க போட்டு துப்பி வச்சிருந்தத நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. ஆனா இந்த டிடெக்டிவ் சங்கர் கவனிச்சான், அக்யூஸ்டையும் கண்டுபிடிச்சான். சார், பான் பராக்கு எச்சில வச்சு கோர்ட்ல எப்படி சார் தண்டனை வாங்கி கொடுக்க? அதுக்கு ஆதாரம்? ஆதாரம் சேதாரம் இல்லாம எடுத்து காட்டுறேன், செய்கூலி அப்புறமா கொடுங்க. என்ன சார் பங்கடே வச்சிருக்கா? சார், ஆபத்தான இடத்துல கையோட போறீங்க, பார்த்து பத்திரம். அது என்ன பாம்பு புத்தா பயப்படுறதுக்கு? விட்டுங்க, எட்டுங்க. ஆபத்தெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இதோ பாருங்க, கொள்ளையடிக்கப்பட்ட நகை. நம்ம நகையேதான். வரேன். உங்க பேமெண்ட பேங்க்ல போட்டுட்டுமா? உங்க அக்கவுண்ட்ல போடாதீங்க, என் அக்கவுண்ட்ல போடுங்க. ஓகே ஓகே. வெயிட் போடாத, வண்டி டேமேஜ் ஆயிடும். பாஸ், கார்ல முன்னாடி தானே இருந்தீங்க, எப்ப அடியில போனீங்க? அப்புல இருந்த ஆபத்து வரும்னு என்னுடைய 6வது அறிவு சொல்லுச்சு. அதனாலதான் ஆண்டி வேலையே அண்டர்ல போயிட்டேன். லெட்ஸ் கோ. என்னால நம்பவே முடியலையே. வேணா யூ டர்ன் போட்டு காட்டுறேன், நீயே பாத்துக்கோ. உங்க கூட தான் போயாகணும். வண்டி எடு. யா, அப்படியே எங்க 3 பொண்ணு கேசியா? வாட் a shame. உங்க பொண்ணுங்களை நீங்களே கேசுங்கறீங்க. ஷட் அப். எஸ், எதையுமே விவரமா கேளு மேம். proceed. எங்க 3 பொண்ணுங்களும் ஃபாரின்ல மியூசிக் காலேஜ்ல படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு இந்தியா வராங்க. அவங்க கல்யாண விஷயம் பார்த்தா நான் உங்ககிட்ட பேச வந்தோம். I am very sorry. ஐஸ்வர்யா ராயே வந்து ஒத்தக்கால நின்னாலும் இப்ப என்னால கட்டிக்க முடியாது. அதுவும் இப்ப கால் உடைஞ்சு உண்மையிலேயே அவங்க ஒத்தக்கால நிக்கிறாங்க. So there is no possibility of marriage in my life. ஹலோ. Yep. உங்க கல்யாணத்தை பத்தி நாங்க கவலைப்படல. எங்க பொண்ணுங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம். அவங்க மனசுல காதல் ஏதாவது இருக்கா அப்படி நாசூக்க நீங்க கண்டுபிடிச்சீங்க. அது மட்டும் இல்ல சார், அவங்க 3 பேருக்கும் 3 மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அவங்க 6 பேரையும் நீங்க லிங்க் பண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. எஸ் சார். ஓகே, ஒரு டிடெக்டிவ் அங்கிளா மாத்துறீங்க, இட்ஸ் ஆல் ரைட். 1500 அவர் சைஸ்க்கு அவரே அமௌண்ட் சொல்லிட்டாரு. 2500 அட்வான்ஸா கொடுங்க. ஃபியூச்சர்ல சைபரை சேர்த்துக்கிட்டே போறேன். சார், கொஞ்சம் தொகையை குறைச்சுங்களா? குறைக்கலாம், பட் இதை வச்சு உங்களால சாப்பாடு. ஐயோ, எங்களால முடியாது. இந்தாங்க 500 ரூபா நோட்டு. 1 2 3 4 5 புடிங்க, எடுத்து போங்க. ஐயா, நான் முன்சாமி பால் வியாபாரம் பண்றேன். மாடு காணாம போயிடுச்சா? பால் காணாம போயிடுதியா? தினமும் எவ்வளவு தெரியல, மாட்டு மடியில இருந்து பாலை கறந்துட்டு போயிடுறான். பணமா இருந்தா பெட்டில வச்சு பூட்டி வைக்கலாம், மாட்டு மடிய எங்கயா பூட்டுறது? சோ உனக்கு தேவை மாட்டு மடிக்கு ஒரு பூட்டு. ஆமாய்யா. இந்தா, இதை வச்சு பூட்டிக்கோ. ஐயா, நீங்க தெய்வம் ஐயா. ஓகே, மாட்டுக்கு ஒரு மடி தானா? ஹலோ ஹலோ ஹலோ. இரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளையண்ட் லைன்ல வந்திருக்கான். அவனை போன்லயே பிளிரி விரட்டிடாத, கொடு. ஹலோ, டிடெக்டிவ் சங்கர் ஸ்பீக்கிங். என்னது, சதாம் ஹுசேனை கண்டுபிடிச்சு தரணுமா? சாரி, நான் அமெரிக்கா மேட்டர்ல எல்லாம் தலையிடுறதில்ல, வச்சிருங்க. பாஸ், அமெரிக்கால இருந்து போன் பாஸ். கத்திரிக்காயில இருந்து போன். அமிஞ்சிக்கரையில இருந்து எவனோ புஷ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றான். எனக்கு கேஸ் இல்லன்ற மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மே கம் இன் சார்? நோ, யாரோ கிளையண்ட் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஓகே பாஸ். இந்த பிஸி இல்ல, அங்க ஏதாவது வேலையை பாரு. ஓ சாரி சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க பியூட்டி பார்லர் தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்து பில்டிங்ல இருக்கு, போங்க. இல்ல, டிடெக்டிவ் சங்கர். தட்ஸ் மீ பேப்ஸ், ப்ளீஸ் கம்.
டவுசர்லாம் ரொம்ப சிறுசா இருக்கு. சீக்கிரம் உட்கார்ந்துருக்கு. யா உட்கார்ந்துருக்கு. ஐ ஆம் டிடெக்டிவ் சங்கர். இவங்க இவங்க என்னோட கிளையண்ட் தான். இன்டர்நெட்ல இவங்களோட ஆபாச படம் வந்திருக்குன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க. இந்த கேஸ் நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். வாட்ஸ் யுவர் கேஸ்? எங்க 3 பேரோட பேரண்ட்ஸ் அவங்க பார்த்த மாப்பிளைய தான் எங்களுக்கு கட்டி வைக்கணும்னு உங்களை அப்ரோச் பண்ணதா நாங்க கேள்விப்பட்டோம். ஓ, அந்த 3 கேர்ள்ஸ் நீங்க தானா? பேரு கூட ஏதோ காஜா, பந்து, மோர்னு வருமே. ஐ அம் நந்து, திஸ் இஸ் பூஜா அண்ட் சாரு. ஆஹாஹா, உங்க ஃபாதர்ஸ்லாம் என்ன ரொம்ப பாதர் பண்ணாங்க. அதனால அந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு கூட கேவலம் 2500 rupees ஃபீஸா வாங்குனதா கேள்விப்பட்டோம். 10,000 அட்வான்ஸா வச்சுக்கோங்க. எங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேக்குற மாதிரி நீங்க நடிக்கணும். ஆனா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற விஷயத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. அது வெறும் 2500, 2 சைபர் தான். இது 10,000, இதுல 4 சைபர். இதெல்லாம் சைபர் ஜாஸ்தி, என் சப்போர்ட்டும் ஜாஸ்தி. யூ கேரி ஆன். தேங்க்ஸ். அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்பிக்கங்க. பாத்து மாப்பிள்ள வரும்போது மீட் பண்ணலாம். யா பை. சார், எஸ், ஒரு சின்ன சந்தேகம். கேட்டுக்கங்க. மூஞ்செல்லாம் இன்டர்நெட்ல Dress இல்லாம காட்டினா யார் பாப்பாங்க? Scene 1, take 1. டேக் ஓகே. யார் வேணும்? இந்த மாதிரி சிம்பிள் क्वेश्चंसக்குலாம் நான் ஆன்சர் பண்றது இல்ல. என்னோட அசிஸ்டன்ட் தான் பதில் சொல்லுவான். செல்வம், கம். Yes sir. That's okay. Keep it. I'm going inside. ஏய், where you going? சார் ஆல்பம் பத்தி பேச வந்திருக்காரு. நான் அவரோட நீங்க இங்க பார்த்த மாதிரி இருக்கே. இந்த கண்ணை வச்சு நீ பாக்குறதே பெரிய விஷயம். பார்த்தேன்னு சொன்ன பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க யாரு? டிடெக்டிவ் சங்கர், என்னோட அண்ணன். சொந்த அண்ணனா? சொந்த அண்ணன் தான், ஆனா ஒண்ணு விட்ட அண்ணன். யோ, குழப்பறீங்களே. குழப்பல. என்னோட அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெட்ல அடிக்கடி ஒண்ணு விட்டுருவான். அதனால ஒண்ணு விட்ட அண்ணன் சொல்லுவோம். பை தி வை, நீ யார் இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணா? உன் ஃபேஸ் கூட நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஓரங்கட்டியா ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். வாட்? சாரி, கொஞ்சம் தள்ளிக்கோ. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல டைம் இல்லை. எதா இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் என்ன ஆஃபீஸ்ல வந்து பாரு. அது யார் அது? ஒற்றை அடிக்கிற பொண்ணா? ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. பட் லெக் பீஸ் சூப்பர். இன்ஷூரே பண்ணலாம். கேட்ச் த ஹேட். ஆஹா, அப்படியே ஒரு ரவுண்ட் ராலி. யாரை பார்த்து ஒட்டடி அடிக்கிற பொண்ணுன்னு சொன்னேன்? நாங்க தான் இந்த ஆல்பத்தோட ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸா? ஏன் இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? வறுமையில இருக்கீங்க? இதான் ட்ரெண்ட். இருந்துட்டு போட்டோம். பட் அதுக்காக இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நீங்களே பாக்குற அளவுக்கு கஞ்சத்தனமா இருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க? ஐ எம் சாரி. ரித்திக் ரோஷனோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ரித்திக் ரோஷனோட? என்ன இது, ஒரு வாட்டர் லாரி என் மேல ஸ்ட்ரைட்டா வந்து மோதுது. வந்ததுல இருந்து நியூஸ் லீடர் மாதிரி நீயே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நீ பேசு. நீ யாரு? வாட் a shame. இதை என் ஃப்ரெண்ட் ஷாருக் கான் கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? என்னை பத்தி எதுவுமே தெரியாம ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. வாட் an insult. நல்ல வேளை என் ஃப்ரெண்ட் டான்ஸ் கிங் கோவிந்தா இதை கேட்கல. பை தி பை, உங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்கின்ற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? இடியட், இதெல்லாம் பொம்மடா. இவன் ஒழுங்கா ஆல்பம் பண்ணுவானா? என்ன அப்படி கேட்டிட்டீங்க? MTV V சேனல் எல்லாம் பாக்குறது இல்லையா? இவர் பேர் தான் அடிக்கடி வரும். சார் பேர் தான் பாலமணி பாரதி. பாலமணி பாரதியா? எஸ், பாலச்சந்தர், மணிரத்னம், பாரதி ராஜா இவங்கெல்லாம் என்கிட்ட டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. வாட்? தட் மீன்ஸ் நான் உங்ககிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். அசோசியேட்டா இருந்ததெல்லாம் சரி, Yeah. ஆல்பம் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம். நீங்க டவர் சோப் எல்லாம் பார்த்தது இல்லையா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு வருமானமே இல்லாதனால கடைக்கார பார்க்காதப்போ உருவிட்டேன். வாட் வாட் ஒய் லாஃப்டர்? நான் எல்லா அரேஞ்ச் போவேன் தெரியுமா? சச்சின் அடிச்ச ஃபியட் ஆடு பாத்துக்கீங்களா நீங்க? இங்க பாருங்க. ஹேய் பம்கின், கால் சச்சின். हेलो सचिन जी. हाँ, मैं सेल्वम बात कर रही हूँ. आप कैसे हैं? हाँ, हमारा डायरेक्टर बालामणि भारती आपसे बात करना चाहती हो. एक मिनट सर. सचिन ஹலோ, ஹாய் சாச். ஒண்ணும் இல்லடா, இங்க 3 ஃபீமேல்ஸ் they are doubting me. Hey, don't get angry. Hey, don't do that. Hey, what is this சச்சின்? ஆஸ்திரேலியா டீம் வந்திருக்க நேரம் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டியே. ஓகே நெவர் மைண்ட், டோன்ட் கரி. வேற வாங்கி தரேன். என் மேல டவுட் ஆன உடனே அப்படி கோவிச்சுக்கிட்டு மாட்டே உடச்சிட்டான். इट्स ऑल राइट. हमारा देश शाबाश. ओके, इवनिंग डिनर मीट पண்றேன்னு சொல்லு. अच्छा सचिन जी, शाम डिनर के लिए वेट कर दीजिए. ओके बाय. Hey girls, உங்களுக்குலாம் இந்த விண்டோ ஓபன் பண்ணி தெருல போறவங்க தலைமையில குப்பை கொட்டுற பழக்கமெல்லாம் கிடையாதா? அங்க வெளியில தெரியுற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நான் பண்ணதுதான். யார டைரக்டரா போட போறீங்க? ஒண்ணே எங்க ஆல்பத்துக்கு டைரக்டரா போடுறதா முடிவு பண்ணிட்டோம். ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தர முடியாது. ஷூட்டிங் முடியற வரைக்கும் இங்க தான் தங்கணும். நான் பொதுவா அடுத்தவங்க பிளேஸ்ல ஸ்டே பண்றது இல்ல. பட் இந்த இடம் தோட்டாத்திரணி செட் மாதிரி அழகா இருக்கிறதுனால ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன். செட்டே தான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறமா என் கூட ஹெவி லக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன ஹெவி லக்கேஜ்? என் அசிஸ்டன்ட் தான் சொல்றேன். நோ ப்ராப்ளம். ஓகே. ஆமா, ஆல்பத்துக்கு யார மாடல்ஸ் போடுறீங்க? மாடல்ஸ் உங்களுக்கு தமிழ் வருமா? கொஞ்சம். ஓ, நீங்க இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி நார்மல் பண்ணுங்களா? only pizzas and burgers. ஓ, பிசாஸ். உங்களுக்கு ஆக்டிங் வருமா? தெரியாது. நோ ப்ராப்ளம், எனக்கும் டைரக்ஷன் தெரியாது. வாட்? ஐ மீன் நான் கத்துக்கல, அதே மாதிரி உங்களுக்கும் கத்து தரேன். என்னோட ஆல்பத்துக்கு ஏத்த 3 சூப்பர் மாடல்ஸ் நீங்க தான். நம்ம ஆர்டிஸ்டா? எனக்கு ஆப்பிள்
ரோசஸ் வேணும். ஆரம்பிச்சாளுகடா இவளுகளோட டார்ச்சரை. ஒரு ரோஸ்க்காக கூப்பிட போறேன் பாம்பே கோவிந்தா. 3 ரோஸையும் ஒட்டுக்கா வச்சா நானே கோவிந்தா. பாம்பேல இருந்து கோவிந்தாவை கொண்டு வரேன்னு சொன்னாரு. அந்த கோவிந்தாவையும் காணோம், இந்த தாடி வச்ச டைரக்டரையும் காணோம். ஜூஸ் தான் ஹேங்ஸ். ஒரு டென்ஷன் இல்லாம ஜூஸ் குடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளு சரியான ஃப்ராட் போல இருக்கு. என்ன பேபி, நான் அப்புல இருக்கும்போது டவுன்ல என்ன பத்தி ஏதோ கமெண்ட் பண்றேன். அது இல்ல சார், கோவிந்தா எங்க சார்? கோவிந்தா இல்லாட்டி இந்த ஷூட்டிங்கே கோவிந்தா கோவிந்தா ஆயிடுன்னு நினைக்கிறியா? அதான் கிடையாது. கோவிந்தா ஃபிளைட் அரைவ்டு, கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஷூட்டிங் போக போறோம். லெட் தி கிரேன் கம் ஆன் கோ. கட் இட். டேக் ஓகே. தேங்க் யூ கோவிந்தா ஜி. அப்பா ரொம்ப டயர்ட். ஏய் இங்க வா. எஸ் சார். என்ன உனக்கு டயர்ட் ஆகுது? உன்னை நான் இந்த யூனிட்லயே பார்த்ததுலயே யார் நீ? ஆமா நான் புதுசு சார். புதுசா? ஏன் செஸ்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்கே? என்னது? திருட்டு விசிடி சார். திருட்டு விசிடியா? ஆமா சார். எதோட திருட்டு விசிடி? இப்போ எடுத்தீங்களா அந்த சாங்கோட திருட்டு விசிடி தான் சார். அட பாவி, அதுக்குள்ள அடிச்சி. ஆல்பம் டைரக்டர் போர்வையில் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஆனா இந்த பொண்ணுங்களை எப்படி க்ளோஸா ஃபாலோ பண்றது? பாத்ரூம்குள்ள இருக்கிற சோப்பு டப்பாக்குள்ள கேமராவை ஒளிச்சு வைக்கலாமா? நோ, அது எல்லாத்தையுமே படம் பிடிச்சிரும். இதுக்குள்ள டெஹல்கா மாதிரி ஒளிச்சு வைக்கலாமா? அதுக்குள்ள வைக்கலாமா? அவசரமா கூப்பிடுறாங்க, என்னன்னு பாப்போம். எஸ், ஆல்பம் டைரக்டர் பாலமணி பாரதி ஸ்பீக்கிங். டிடெக்டிவ் தம்பி, நான் சார்லத்தாவோட அப்பா பேசுறேன். அதுல எனக்கு ஒன்றும் டவுட் இல்லையே, என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்ல, எங்க பொண்ணுங்களை நல்லா ஃபாலோ பண்றீங்களா? பொண்ணுங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்றியான்னு கேட்ட முதல் அப்பன் தமிழ்நாட்டுல நீங்க தான். என்ன விஷயம்? என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். சார்லதா கிட்டயா? அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 1/2 hour கழிச்சு பேசுங்க. ஓ, நான் விக்ரம் பேசுறேன். விக்ரமாவது முக்ரமாவது மேட்ருக்கு வா. இல்ல, என் பொண்ணு பூஜா கூட கொஞ்சம் பேசணுமே. பூஜாவா? ஓ, மேல ரித்திக் ரோஷன் இருக்காரா? அவங்க ஆல்பத்தை முடிச்சுட்டு IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா முடிஞ்சா கூப்பிடுங்க. வெரி குட் வெரி குட். கண்டிப்பா சொல்ல. மேரே பேட்டி கோ புலா. என் பொண்ணை கூப்பிட சொல்றேன். நந்து நந்து நந்து. அடடா, இது தூங்குதான் முடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஓ, சாப்பாடு நடக்குதா? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையை கழுவுனதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. என்ன போஸ், என்ன பேசு. இதை விடக்கூடாது. என்ன இன்னைக்கு ஒரு பாட்டிலே சரிஞ்சிட்டா? டூப்ளிகேட் போல இருக்கு. என்ன ஃபிகர். நோ, 3 பேருடைய அப்பாவும் நம்மளை ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்னைக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. ஃப்ளவர்ஸ்களை போல் சிஸ்டர் ஸ்லீப்பிங்கடா பிரதர். பட் அதே நேரத்தில் வாலிப வயோதிகர்களையும் நான் ஏமாத்த விரும்பல. அள்ளு அள்ளு தள்ளு தள்ளு. மறுபடியும் வந்துட்டாங்களா? பொண்ணுங்களா நீங்களாச்சு, உங்க அப்பனுங்களாச்சு. நான் வர்றேன். ஹாய் 3 ரோசஸ். முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டு உங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? புரியல? கொலை, கண்டெய்னர் லாரி டிரைவர் கொலை. என்ன சைலண்டாவே இருக்கீங்க? ஷாக்கா இருக்கா? இருக்கும். போலீஸ்ல மாட்டீங்கன்னா நீங்க 3 பேரும் கம்பிதான் எண்ணணும். நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கண்டெய்னர் லாரி டிரைவரை காரை ஏத்தி கொண்டு பள்ளத்துல மறைச்சீங்களே, அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அவரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்னு நியூஸ் அது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கண்டெய்னர் லாரிய ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நீங்க பண்ணி வச்ச செட்டப். பேப்பர் நியூஸ் வேணா உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், ஆனா நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எவிடன்ஸ் கேசட் அனுப்பி வைக்கிறேன். டிடிஎஸ் எஃபெக்டோட போட்டு பாக்குறீங்களா 3 ரோசஸ்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா 5 லட்சம் ரூபாய் பணமும் நீங்க 3 பேரும் முழுசா வேணும். நாளைக்கு ஈவினிங் பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. எவ்வளவு பணம் அநியாயமா அவன்கிட்ட போதே. அவன் நம்மள மிரட்டத்துக்கு காரணமே இந்த பணம் தான். அவன் வர சொன்ன இடத்துக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வாங்கிட்டு வந்துடலாம். எல்லா தலைவலியும் முடிஞ்சிடும். யாருக்கு எதனால தலைவலி? டேய், உன் வேலையை பார்த்துட்டு போ. குத்து நினைப்பா. என்னாச்சு? என்ன பண்ணா செல்வம்? செல்வம் இல்ல, செல்வி. ஹலோ, ராயா? ராய்னா எந்த ராய்? எனக்கு ஏகப்பட்ட ராய் தெரியுங்க. சொல்லுங்க. ஓ, ஐஸ்வர்யா ராயா? இது முதல்ல சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம். லாரா தாத்தா கிட்ட இருந்து போன் வந்துச்சா? இல்ல. அவங்க தாத்தா கிட்ட இருந்து வரலையா? ஓகே ஓகே. அப்புறம் சொல்லு. எதுக்கு உன்னை கூப்பிட சொன்னா, லாஸ்ட் டைம் உன்னை தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த வாட்டி நைஜீரியாவை சேர்ந்த ஒரு அழகியை தான் உலக அழகியா தேர்ந்தெடுத்திருக்கோம். இல்லையா? என்ன இல்ல? உனக்கு என்ன தெரியும்? கவனம் இரு. அப்புறம் ஆமா ஆமா,
நேத்து தான் சச்சின் பேசின அப்படி என்ன பார்த்து தான் தாடியை வளர்த்தாரா. நான் சொன்னேன் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்க, நல்லா இருக்கும் உனக்குன்னு. ஆமா, என்னது ஆல்பமா உன்ன வச்சா? ஐயோ ஐம் சாரி, என்கிட்ட சூப்பர் மாடல்ஸ் 3 பேர் இருக்காங்க. எப்படி உன்ன வச்சு? அது மட்டும் இல்ல, என் அசிஸ்டன்ட்டுக்கே பிடிக்கலங்கிறான் இந்த ப்ராஜெக்ட். அவனுக்கு பிடிக்கலன்னா நான் அதை செய்ய மாட்டேன். ஓகே, ஐ கேட்ச் யூ அப் லேட்டர். விவேக் ஓபரா கேட்டா சொல்லு. ஓகே. என்னடா என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அழுற? தவறு ஆம்பளை அறுத்துட்டு அழலாமா? அதுவும் மீசையை வச்சுட்டு அழக்கூடாது. அதான் உனக்கு பிடிக்கல ஐஸ்வர்யா ப்ரோஜெக்டை கேன்சல் பண்ணிட்டேன் நானு. அழலாமா நீ? செல்வன்டா, நீ ஏன் செல்வம்? செல்வம் இல்ல செல்வி, எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. வாசக்கதை திறந்திருக்கு. இந்தாங்க. பேட்டரியே இல்ல, இத வச்சு எப்படிடா பேசுன? பேட்டரி போட்டாலும் அதை வச்சு பேச முடியாதுங்க. ஏன்? ஏன்னா அது பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம்ல 100 ரூபாய்க்கு 2ன்னு வாங்கினது. குழந்தைங்க வச்சு விளையாடுறது. இப்ப நாங்க விளையாட போறோம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இப்படியே போ. பேண்ட கொடுங்க, அப்பதானங்க நான் போக முடியும். கொடுக்க முடியாது, அப்படியே போடா. என்னங்க ஆஃப் நேக்கடா அனுப்புறீங்க? உங்களுக்கு நான் கோவிந்தாவை கூட்டு வந்து எப்படி எல்லாம் ஆட வச்சேன் நானு. நீ எங்க ஆட வச்ச? அவரே நல்லா ஆடினாரு. பாரு. விடுங்க பாஸ். எங்க இப்பதான் நீங்க MTV டைரக்டர் மாதிரி அழகா இருக்கீங்க. ஏண்டி சொல்ல மாட்டேன்? நீ கூட தான் விட்லாச்சாரியா படத்துல அடுப்புக்குள்ள காலை விடுற குட்டிச்சாத்தா மாதிரியே இருக்க. இப்ப நீ போல அவ பேண்டியை ஊறி விடுவோம். வேண்டாங்க, தெருவுல போற யானைங்களுக்கு மதம் பிடிக்க வச்சிடாதீங்க. என்ன கிளாஸ் எல்லாம் தானா ஆடுது? தானா ஆடல, இவ கால் நடுங்குற நடுக்கத்துல கிளாஸ் ஆடுது. சரியான தொடர்ந்து தொட மட்டும் இல்ல, டோட்டல் ஸ்ட்ரக்சரே ஆடுது. என்ன அவன் நம்ம 3 பேரையில வேணும்னு கேட்டிருக்கான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன சங்கர் சார் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுங்க. இவ உட்கார்ற அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்கா சேர் இருக்கா? இருக்கு சார். என் சொத்து பத்திரம் தரேன், வாங்கிக்கிறியா? எதுக்கு சார்? பின்ன இவளுக்கு நான் டிஃபன் வாங்கி கொடுக்கணும், கையில காசு இல்ல, அதான் என்ன பண்ணன்னு தெரியல. ஏதாவது ஒரு டேபிள்ல உட்காந்து இஷ்டப்பட்டதெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு டீக்கு மட்டும் பில்லு கொண்டு வந்து கொடு. அப்புறமா லம்சமா அமௌண்ட் கிடைக்கும் போது கண்ணகி சிலைக்கு பின்னாடி வச்சு உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன். கண்ணகி சிலை இப்ப எங்க சார் இருக்கு? அனாவசியமா என்ன பாலிடிக்ஸ் குள்ள இழுக்காதீங்க. தொழிலாளர்கள்லாம் என் பக்கம் இருக்காங்க, அதனால உழைப்பாளர் சிலைக்கு பின்னாடி வச்சு உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன். சார் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருங்க, நான் ஐட்டத்தோட வரேன். ஆனா லைட்டை இருட்டாக்கணும். டோன்ட் வரி, லைட்டை இருட்டாக்கத்தான் இவ்வளவு கூட்டு வந்திருக்கேன். நீ ஐட்டத்தோட மட்டும் வா போ. ஓகே. என்னடி நம்ம டேபிள் மட்டும் இருட்டாயிடுச்சு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவன் வரான் போல இருக்கு, அதான் நம்ம டேபிள்ல மட்டும் லைட் ஆஃப் ஆயிருக்கு. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஓ, என்ன மாதிரி உங்களுக்கும் பண பிரச்சனையா? இருட்டாக்குனது நான் தான். கப்பு சிப்புன்னு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாங்க அட்ஜஸ்ட் பண்றது இருக்கட்டும், நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணா போதுமா? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நாங்க பண்ண கொலையில இருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். கொலையா? ஐயோ, அத கொலைன்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. ஓடுற கார் முன்னாடி வந்து விழுந்தா வீல் மேல ஏறாம என்ன செய்யும்? அடி பாவி 3 ரோசஸ்களா, ஒரு கொலையை பண்ணிட்டு எங்கிட்டயே வாக்குமூலம் கொடுக்குறீங்களாடி? முதுகு சுடுதே. தெரியாம செஞ்ச தப்புக்காக எங்களே மிரட்டுறதா? அது தப்பு இல்லையா? ஒரு கொலைக்காக 3 பேரை விலையா கொடுக்கறது தப்பே இல்ல. இது பாருங்க, தயவு செஞ்சு கேஷ் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் கொடுத்துருங்க. எவிடன்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறேன். கேஷை மட்டும் இப்போ ஹேண்ட் டெலிவரியா கொடுத்துருங்க. என்னங்க? கொடுங்க. அங்க இல்ல இங்க. இங்க கொடுங்க. இங்க இல்ல அங்க. அங்க உங்க முன்னாடியே இருக்கு. ஏத்தாவலியா? என்ன இது டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கேஷ்னு கொடுக்குறீங்க? சுடுதே. சொதப்பிட்டியே சின்டெக்ஸ் டேங்க். பின்ன நான் என்ன நாயா? உங்க ரகசியங்களை எல்லாம் உங்க வாயிலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டான் இந்த டிடெக்டிவ் சங்கர். ஓகே, இனிமே இந்த பணத்தை நீங்க எனக்கு தரமாட்டீங்க. பரவாயில்ல, நான் ஐஜியை பார்த்து ஒரு 3 பேரை பத்தி பேச வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது கோர்ட் வெராண்டாவில் நம்ம மீட் பண்ணிக்கலாம். பாய். டிடெக்டிவ் சார், மத்த விஷயத்தெல்லாம் ரூம்ல போய் பேசிக்கலாம். ரூம்லியா? சீரியஸ்? அப்படின்னா உடனடியா பாதாம், பிஸ்தா, பீட்ரூட், கேரட் இந்த ஜூஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லு. ஏன்னா அதெல்லாம் எனர்ஜிக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் பிரகாஷ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். அப்புறம் இந்த ப்ரான்ஸ்ல ஸ்மால் ப்ரான்ஸா பார்சல் பண்ணிக்கோ, உன் கண்ணு மாதிரி சின்னதா அழகா. ஓகே, அதெல்லாம் சைட் டிஷ், நீதான் மெயின் டிஷ். சிக்கன் பிரியாணி பார்சல் பண்ணிக்கோ, அதுல முக்கியமா லெக் பீஸ் பெருசா இருக்கணும், இல்லாட்டி நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே? நாங்க உங்களை அடிச்சது, ரெஸ்டாரண்ட்ல பேசினது எல்லாம் மறந்துருங்க ப்ளீஸ். சிகரெட். சார், நாங்க 3 பேரும் பொண்ணுங்க. அப்படியா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க ஃபியூச்சர் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லைட் இட். என் பேண்ட உருவி என்ன எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்புறீங்க நீங்க? டிராபிக்ல போறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா?
நியூஸ் பேப்பர் வச்சு மறைச்சிக்கிட்டே போனேன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் லாட்டரி டிக்கெட்ல பரிசு விழுந்திருக்கான அங்க வந்து நம்பர் தேடுறான். பத்தாவதுக்கு பரிசு விளையாட உடனே அந்த இடத்துல நாலு குத்திட்டு போறான். பின்னாடி ஒருத்தர் சிந்து பார்த்து படிக்கிறான். முன்னாடியும் ப்ராப்ளம் பின்னாடியும் ப்ராப்ளம். நான் என்ன செய்யறது? ஓகே, now I want to relax. ஓகே. வெயிட். இனி ரிலாக்ஸேஷனே உங்களை வச்சுதான். மேகம் கருக்குது பாட்டுக்கு அந்த இடத்துல போய் 2 ஸ்டெப் ஆடி காட்டு. ஏய், ஆஹா, இப்போ நீ அங்க போறியா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? கோ கோ. மேகம் கருக்குது டக்கு சிக்கு டக்கு ஜின், மின்னல் சிரிக்குது டக்கு சிக்கு டக்கு ஜின், சாரல் அடிக்குது டக்கு சிக்கு டக்கு ஜின், இதயம் துடிக்குது நான் சொல்லும் வேளை. பாவம், ப்ளீஸ் விட்டுடுங்க. அதை விட்டுறேன், அடுத்து நீதான். வாட்? என்ன முறைக்கிற? அழகிய லைலாவுக்கு நீ ஆடாம உங்க ஆயா ஆடுவாங்க. போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஆனோ என் ஃப்ரெண்டு தான், மன்னிச்சிருவான். அழகிய லைலா தரரரரா, சந்தன வெயிலா தரரரரா, இவள் மன்மத புயலா தரரரரா, அடடா பூவின் மானாடா. ஐயா, அந்த காஸ்டியூம் விண்ட் எஃபெக்ட்லாம் சரியாவே வரலையே. ஏய் ஸ்டாப், அபவுட் டர்ன். போ, நீ ஆடு போ. போறியா இல்ல போலீஸ் போறியா? போ. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஓகே, பாட்டை மாத்தி மாத்தி ஆடுங்க. கம் ஆன். சார், நாங்க சிக்கல மாட்டிருக்கோம். எங்களை கரைசிக்க வேண்டிய கேப்டனே நீங்க தான். கேப்டனா? ஏய், யார பார்த்து கேப்டன் சொல்ற? நம்ம நாட்டுல சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுதான். தாயி, மாதா, மதர், இப்படி பொம்பளைங்க எல்லாம் தெய்வமாக்கி கோயில் கட்டி கும்பிடுறதுதான் நம்ம தமிழ்நாடு. ஆனா நீங்க அப்படியா செஞ்சிருக்கீங்க? நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஸ்ட்ரைட் டு திங்க். நம்ம நாட்டுல 1000 பேத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 500 பேத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 50 பேத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட யூ ஆர் ஹைடிங் இன் மர்டர். அதாவது ஒரு கொலையை செஞ்சுட்டு அதை நீங்க மறைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட இந்த டிடெக்டிவ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கமிஷனரே வந்து உங்களை அரெஸ்ட் செய்வாரு. இந்த கடமையை மட்டும் நான் செய்யலன்னா நான் ஒரு தமிழன் சொல்றதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும். என்ன போஸ் கொடுக்குறீங்க? ஏய், கடைசியா சொல்ற, இந்த வல்லரச உன்னால வளைக்கவும் முடியாது, இந்த தென்னவனை உன்னால சின்னவனாக்க முடியாது. கேப்டன் மாதிரி மிமிக்ரி பண்ணா நீ கேப்டன் ஆயிடுவியா? அவர் எங்க, நீ எங்க? இந்தோ. ஐயோ, நம்ம ரகசியம் தெரிஞ்ச 2வது ஆள என்னடி பண்ணலாம்? கத்தியால குத்தி கொன்னுடு. ஏதோ கத்திரிக்காய் வாங்குற மாதிரி கத்தியில குத்துறத சாதாரணமா சொல்றேன். நீ ஒண்ணுவா சாகணும்டா. தண்ணி தண்ணி கொண்டு வரேன். அந்த தண்ணி இல்ல, அடி வாங்கி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கிற தண்ணி வேணும். எவ்வளவு திமிர் பாத்தியாடி? இவ்வளவு அடிச்சு அழுறான பாத்தியா? இவன் எப்படி அழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னது இது? கையில ரிமோட் பாம் வைக்க போறீங்களா? அதை விட பெரிய பாம், டிவி ரிமோட். மெகா சீல்ல டிவில பாரு. லெட்ஸ் கோ. கடவுளே, தாத்தாவுக்கு நெஞ்சு வலி, பாட்டி கீழே விழுந்த கால் முடிஞ்சு போச்சு. அப்பா லீவ் போட்டதால வேலை போயிடுச்சு. அம்மா தாலிச்சாலை குளிச்சுட்டா. அண்ணி ஓடி போன தற்கொலை பண்ணிக்கிட்டான். தம்பிக்கு வேலை கிடைக்கல. பெரிய அருவியா இருக்கே. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அந்து என்ன மன்னிச்சிரு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உன் வழிதான் சரியான வழி. சங்கர் தப்பிச்சிட்டான். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியாத கவிதை நான். சங்கர். ஐயோ, ரத்தத்துல எழுதியிருக்கான் பாரு. ரத்தம்லாம் இல்ல, தக்காளி சாஸ்ல எழுதியிருக்கான். இப்படி எழுதியிருக்கிறத பார்த்தா அவன் மென்டல் ஐட்டம் போல இருக்கு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. பாஸ், உங்க கால்வலி அதுக்குள்ள சரியாயிடுச்சே. அதுக்காக மேல சாஞ்சிராத, மறுபடியும் படுத்துருவேன். சார், நடிகை மும்தாஜுக்கு சிலை வைக்க போறோம். மும்தாஜுக்கு சிலையா? ஆமா சார், கூட்ரோட்ல வைக்கலாம். கூட்ரோட்ல சிலையா? கூட்ரோட்ல சிலை வைக்கிறதுக்கு மும்தாஜ் என்ன அரசியல் தலைவரா? ஏற்கனவே பல தலைவர்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் அவங்க சிலை தான் பப்ளிக் பாத்ரூமா பயன்படுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் மும்தாஜுக்கு வரணுமா? பக்தி இருந்தா
மும்தாஜுக்கு செலவு வைக்காதீங்க, ஒரு கோயில் கட்டுங்க. சார், நல்ல ஐடியா சார். கட்டிடலாம் சார், கட்டிடலாம் சார், கட்டிடலாம். இந்தாங்க, இதை என்னுடைய அட்வான்ஸா வாங்கிக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்க. என்கிட்ட 5 லட்சம் வச்சிருக்கேன், உங்களுக்கு அதுல 4 லட்சம் தந்துடுறேன். ஓகே, போங்க. மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல், மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல், மும்தாஜுக்கு நிதி கொடுத்த வள்ளல். அந்த இடத்துல லைப்ரரி இருந்தா கூட அதை இடிச்சிட்டு வயித்து பசிக்கு ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டா வாங்கி தர மாட்டேன். மும்தாஜுக்கு கோயில் கட்டுறதுக்கு தங்கச்சி நான் கழட்டி தர. நீ உன்கிட்ட இருக்கிற அந்த 5 லட்சத்தை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டி. என்ன பசி, என்ன பசி. பணத்தை பறி கொடுத்தவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. பொறுமையா சாப்பிடுங்க சார். 2 நாள் பட்னியா இருந்த மாதிரி சாப்பிடுங்க. 2 நாள் இல்லப்பா, 5 நாள் பசி. கட்டி வச்சு அடிச்சாதான் அதோட பசியும் வலியும் உனக்கு புரியும். போய் வேலையை பாரு. என்ன இந்த கோஷா பொண்ணு நம்மளையே லுக் விடுதே, என்ன மேட்டரா இருக்கும்? நம்மளைத்தான் பாக்குதான்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? அப்படியே கொடுக்குதே. அங்கேயும் அதே மாதிரி பண்ணுது, திட்டு வாங்குது. ஓகே, என்ன ஏதுங்கிறத இப்ப நம்ம விசாரிப்போம். மை நேம் இஸ் சங்கர். எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை பத்தி நான் பழைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இருக்கலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வித் பிளஷர். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நாம வந்தோம், பார்த்தோம், பேசணும், பழகிட்டோம், பக்கத்துல நெருங்கிட்டோம். இனிமே எதுக்காக அந்த முகத்திரை? ரோஜாவை இலை மூடலாமா, நிலாவை மேகம் மூடலாமா, இட்லி அவிஞ்சதுக்கு அப்புறமும் கொப்பரையால மூடலாமா? உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. But I cannot open this. First இந்த போட்டோ பாருங்க. போட்டோவை பாக்குறதா? ஒண்ணுமே இல்லையே. திருப்பி பாருங்க. திருப்பி பாக்குறதா? அட, இது என் கனவு கன்னி மும்தாஜ். அந்த மும்தாஜ் நான் தான். கட்டிப்பொடிடான அந்த மும்தாஜா? ஆமா. ஐயோ, ஐயோ, ஏன், எப்படி, எதுக்கு, எதனால? மணிரத்னம் படத்துல வர்ற மாதிரி கட் பண்ணி பேசுறேனே. ஐயோ, நிஜ மும்தாஜே நேர்ல இருக்காங்கன்னு உடனே வாய் குரலுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேக்குறேங்க. எனக்கு பணம், புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா சராசரி பொண்ணுங்க மாதிரி சந்தோஷம் இல்லையே. என்ன சந்தோஷம்? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நானே உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போறேன் மும்தாஜ். நானே கூட்டு போறேன். 3 ரோசஸ் கிட்ட அடிச்சு 5 லட்சமும் செலவாகிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப மும்தாஜே கிடைச்சிருக்காங்க. இவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சிட்டிலே பெரிய ஆளா செட்டில் ஆகி காட்டுறேன். பேரர், ஒரு ஆப்பிள் ஜூஸ். எதுக்கு ஆப்பிள் ஜூஸ்? இப்பதான் மேங்கோ ஜூஸ் குடிச்சேன். தேங்க்ஸ். இந்த ஆப்பிள் ஜூஸ் மும்தாஜ் கை கழுவுறதுக்காக. வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்காக நான் குடிக்கிறேன். ஓகே. டயட்டிங் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா மேங்கோ ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் சேர்த்து அடிக்கிறாங்க. இங்க என்ன பார்வை, அங்க திரும்புங்க. இந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தி 5 லட்சத்தை எடுத்துட்டு ஓட பாக்குறியா? சீக்கிரம் முடிச்சிருங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் பில்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன். Thank you. சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஐயோ, படத்துல பாக்குறத விட நேரா பார்த்தா கொஞ்சம் குண்டு அடிச்ச மாதிரி இருக்குதே. கேமரா ட்ரிக் போல இருக்கு. ஓட்டு ஏன் இப்படி சைடு வாங்குதுன்னு தெரியலையே. ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல மும்தாஜ், இங்கதான் யாருமே இல்லையே. இப்பவாவது உங்க முக தரிசனம் எனக்கு கிடைக்காதா? ஏன் சும்மா மும்தாஜ்னு சொல்றீங்க? இப்பதான் நான் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பேரை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஓகேங்க. இருந்தாலும் மும்தாஜ், உங்க முகத்தை தான் என்னால பார்க்க முடியல. உங்க காலையாவது காட்டுங்களேன். இல்ல, அதாவது ஒரு பாத காணிக்கை. உங்க வெள்ளி காலுக்காக ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ஏரியாவை காட்டினா தானே நான் அதுல ஃபிட் பண்ண முடியும். மெதுவா பார்த்து மெதுவா. நீங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு இந்த ஸ்டூலும் ஒரு காரணம். ஓகே.
என்ன பாக்குறீங்க? இல்ல திருமலை நாயக்கர் மஹால்ல தான் நான் இந்த மாதிரி தூண்லாம் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு இங்கே தான் பார்க்குறேன். இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் யூ. மாட்டிக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான்டா, அவ்வளோதான். சாரி மம்ஸ், இன்னொரு காரையும் காட்டினாதான் இதை மாட்ட முடியும். ப்ளீஸ். ஓ மை காட், ரைட் லெக் மாதிரியே லெஃப்ட் லெக்கும் இருக்கு. சேம் 5 fingers. ஐயோ, என் பேக் விழுந்துருச்சு. பரவாயில்லைங்க, போனா போகுது. வேற பேக் வாங்கிக்கிறேன். பாக்கெட் மணி 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 2 lakhs, 2 லட்சம் போயிடுச்சா? இட்ஸ் ஆல்ரைட், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொலுசு வாங்கினது போக மீதி 4,90,000 ரூபாய் எங்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாமே நீ உங்களுக்கு தானே. ரியலி? யா, போலாமா? மும்தாஜ், உங்களுடைய சின்ன வயசு ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருது. முதல்ல ஓடுனீங்க, அப்புறம் போட்டிங் பண்ணீங்க. ஒரே ஒரு ஆசையை தவிர. என்னது? உப்பு மூட்டை தூக்குறது. உப்பு மூட்டை ஏறணும்னு ஆசையா தான் இருக்கு. யார் தூக்குவா? என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பா நான் தூக்க மாட்டேனா? நிஜமா? யா, வாங்க வாங்க, கைய போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? உப்பு மூட்டை. சிகரெட் குடிக்காமலேயே புகை விடுறீங்க. லோடு ஜாஸ்தி, அதுதான் புகை வருது. உப்பு மூட்டை ஆசை சரியா போச்சு. நீங்க ஹோட்டலுக்கு போங்க. நீங்களும் வாங்க. இல்ல நீங்க முன்னாடி போங்க மும்தாஜ், நான் பின்னாடியே வரேன். போங்க போங்க. ரொம்ப வெயிட்டா இருக்காங்களே. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாளா கட்டி பூடி கட்டி பூடிடா. எம்ஜிஎம்ல இந்த கேம் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். உங்க இடுப்பை நான் தொடங்கணும்னு நினைச்சேன். என் இடுப்பை நீங்க தொடர மாதிரி ஆயிடுச்சு. மும்தாஜ், நான் இப்போ ஒரு சாதாரண கைடு. ஆனா எனக்கு பிடிச்சிக்கிச்சு சைடு. அதுல போய் நீங்க கை வைக்கலாமா? ஆனா நீங்க மனசுல நடத்திட்டீங்க. ரைட். மூட்டை தூக்குனதால தானே உங்களுக்கு இடுப்பு வலி வந்துச்சு. எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்தீங்க? எல்லாம் ஒரு சின்ன ஆசைதான். சினிமாவில் பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜய் இவங்கெல்லாம் உங்களை தூக்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு நானும் உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அது என்னடா சுளுக்கிக்கிச்சு. அவங்களால மட்டும் எப்படி உங்களை தூக்க முடியுது மும்தாஸ்? அதான் கேமரா ட்ரிக். அதுவும் ட்ரிக்கா? சுளுக்கு போயிடுச்சா? ஆமா, இடுப்புல போயிடுச்சு. ஆனா இதயத்துல வந்துருச்சு. என்ன பாடி வச்சிருக்கீங்க? சாரி. பாடியை பில்டப் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தானே என்ன தூக்க முடியும். அப்ப கூட நீங்க டயட்டிங்ல இருந்து ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆம்பளைங்க நாங்க தான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் எல்லா பொண்ணுங்க மாதிரி சொல்றீங்களே மும்தாஜ். விளையாடாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே மும்தாஜ். என்னாச்சு? நான் எப்பவுமே ஃபாரின் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லனா அலர்ஜி ஆயிடும். ஐயோ, என்கிட்ட பொன்வண்டு சோப்பு தானே இருக்கு. துணி துவைக்கிற சோப்புங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் டிராயரை தரங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க என் மேஜர் டிராயர் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா உள்ள அமௌண்ட் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போய் எத்தனை பார் சோப்பு வேணாலும் வாங்கி போட்டுத்தாங்க, தேய்ச்சி போட்டு குளிக்க. ஆஹா, இதை விடக்கூடாது. இந்த மும்தாஜ் என்ன வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். நேற்று எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது கூட வெயிட் பார்த்தாங்க. ஆனா நான் எட்டி பார்க்கறதுக்குள்ள கார்டு எடுத்து கபால்னு பேக்குள்ள சொருகிக்கிட்டாங்களே. அதான் பேக் இருக்குது. எனக்கு வந்து சீட்ல எல்லா ஆசையும் நிறைவேறும்னு வந்திருக்கு. மேடத்துக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? வெயிட்டே போடல, ஆனா ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆயிருக்குதே. தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள், மிஷின் உடைந்து விடும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. அவங்களுக்காக செலவு பண்ணி கையில இருந்த 5 லட்சமோ 4 லட்சமா குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எப்படியாவது அவங்க முகத்தை பார்த்தே தீருவேன். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாட்டோட வந்திருக்கிறேன். மும்தாஜ் ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்றேன். எப்ப சார் வந்தீங்க? என் பாடி இப்பதான் வந்துச்சு, பட் என் மைண்ட் இங்கே தான் சுத்திட்டு இருக்குது. நீங்க சோப் போட்டு குளிக்கும் போது ஒரு ஹம்மிங் கொடுத்தீங்க பாருங்க, அப்பதான் நான் என்ட்ரி கொடுத்தேன். இன்னைக்கு நான் வண்டலூர் ஜூ போகணும், யானை பார்க்கணும். வண்டலூர் போய் தான் நீங்க யானை பார்க்கணுமா? ஏன் உங்க பாத்ரூம்ல கண்ணாடி இல்லையா? வாட்? நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். இன்னைக்கு நம்ம எங்கேயுமே போறது இல்ல, இங்கே தான் இருக்க போறோம். ஐயோ, எனக்கு ஊர் சுத்தி பார்க்கணும். ஆனா எனக்கு உங்களை சுத்தி பார்க்கணும். என்ன சொல்றீங்க? இல்ல, அன்னைக்கு உங்களுடைய வெள்ளி காலுக்காக நான் ஒரு தங்க கொலுசு கொடுத்தேன். இன்னைக்கு உங்க ஜிவு காதுக்காக ஒரு ஜிமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க முகத்தரைய தூக்குனா தானே இதை நான் உங்க காதுல பிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கே ஸ்கிரீனை தூக்கணும்? என்ன காது தானே. என்ன மேடம், பாம்பு புத்து மாதிரி அங்கங்க ஓபனிங் வச்சு தச்சிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்காக தான். இப்போ உங்களுக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையா இருக்கா? மூக்குக்கு ஒரு தனி ஓபனிங்கா? ஏங்க, எனக்கு உங்க மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வாங்க என் கூட. மேடம், இது சாதாரண டர்க்கி டவல் இல்ல,
இந்த துண்டை இப்படி கழுத்துல மாட்டினாக்க பெரிய மனுஷனா அர்த்தம். இதே தலையில சுத்தினாக்க பரிவட்டனா அர்த்தம். இது இப்படி சொல்லிட்டு அக்குளுக்குள்ள விட்டா கும்புற சாமின்னு அர்த்தம். இதே இப்படி உதவிட்டா இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு அர்த்தம். இப்படி தலையில போட்டு தாண்டினாக்க இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த டர்க்கி டவலை நான் மும்தாஜ்கிட்ட கொடுக்க போறேன். மும்தாஜ் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறேன். கேட்ச் இட். மாட்டீங்கல்ல இப்ப. மேடம் என்ன மன்னிச்சிருக்க. நீங்க மும்தாஜ் தான். சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால நீங்க மும்தாஜ் இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, நான் மறுபடியும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சரி, ஹோட்டல்ல 2 அன்லிமிட்டெட் மீல் சொல்லுங்க. 2 அன்லிமிட்டெட் மீல்ஸா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா பிரஸும் எல்லா டிவி வந்திருக்கீங்களா? கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஓட்டரா கேளுங்க. இப்ப கேளுங்க. வெறும் ரசிகரா இருந்த நீங்க இப்ப எப்படி சார் மும்தாஜை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் மும்தாஜுக்கு ரசிகன் மாத்திரமல்ல, அவருடைய அன்பன், நண்பன், ஆதரவாளன் என்று எனக்கு பல முகங்கள் உண்டு. நான் ரசிகனாக இருந்த காலத்திலேயே மும்தாஜுக்கு ஆலயம் கட்டுவதற்காக கழுத்தில் இருந்த செயினை கழட்டி கொடுத்தவன். அந்த வகையிலே பின்னணியிலே பல தியாக வரலாறுகள் உண்டு. வரலாறுகள் மறுக்கப்படலாமே ஒழிய மறைக்கப்பட முடியாது. சார், மும்தாஜ் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? நாம எதிர்பார்த்தது எதிர்பாராத விதமாக நடக்காம போறதும், நாம எதிர்பார்த்த விதமா நடந்துறதும் தானமா வாழ்க்கை. சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சாரி, மறந்துட்டேன். உங்க பலம் எது, பலகீனம் எது? என்னோட பலகீனம் தான் என்னோட பலம், என்னுடைய பலம் தான் என்னுடைய பலகீனம். சார், உங்க கல்யாணத்துக்கு யார கூப்பிட போறீங்க? நான் மும்தாஜை கூப்பிடுவேன், மும்தாஜ் என்னை கூப்பிடும். ஹனிமூனுக்கு எங்க சார் போறீங்க? அத பொதுக்குழு தான் முடிவு செய்யும். சார், பொதுக்குழுல யார் சார் இருக்கா? அத செயற்குழு முடிவு செய்யும். சார், செயற்குழுல யார் இருக்காங்க? நானும் மும்தாஜும் இருக்கோம். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. காதலிச்சு பாரு, நீயும் இதே மாதிரி தான் பெணத்துவ. சார், மும்தாஜ் கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிப்பாங்களா? அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கத்தான் பிரியம். உங்க ஹவுஸ் எங்க இருக்கு? அது அவங்க எனக்கு ஒய்ஃபா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஹவுஸே வாங்கணும். கல்யாணம் மும்தாஜ் முகத்துல ஒரு தனி கடையே வந்திருக்குமே. உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் மும்தாஜ் முகத்தையே பார்க்கல. மும்தாஜுக்கு முன், மும்தாஜுக்கு பின் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? முன்பு நான் ஒரு விறகு, மும்தாஜை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு முளைத்து விட்டது சிறகு. எங்களுக்கு இடையில் இல்லை தரகு தரகு தரகு. சார், கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அலைகடலன வாரீர், அணி அணியாய் வாரீர், ஆதரவு தாரீர், மும்தாஜை பாரீர், மொய்ப்பணத்தை தாரீர் தாரீர் தாரீர். அப்ப நான் வரேங்க, எடிட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணுங்க. கவர்ச்சி புயல, கவர்ச்சி புயல, கவர்ச்சி புயல. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தான் சாமிடா. யார் அந்த சாமி? என்னடா செகண்ட் ஷோ முடிஞ்சு வர்றவங்க கிட்ட செயின் இருக்கிறவங்க மாதிரி நிக்கிறீங்க? யாரா நீங்கலாம்? மும்தாஜை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது நீதானே? ஆமா, உனக்கு பத்திரிக்கை வச்சாவா இல்லாட்டி வழிய விடுறா? ஏய், இவன் கல்யாணம் நடக்கணும்னா நம்ம படத்த மேல தான் நடக்கணும். அதுக்கு முன்னாடி இவனை படமாக்கணும்டா. படத்து மேலையா? கல்யாணம் பண்ணிக்க போறா, உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. என்னடா ரன்னு படத்துல வர்ற மாதிரியே சட்டம் போடுறான். பின்னி பெடல் எடுத்துட்டு நாட்டுக்கா. என்னடா கீழ இருந்து ஏதோ பொருள் எடுக்கிறான். விடுச்சு அட்டா எஸ்கேப் ஆயிட்டானடா. மும்தாஜ், ஏன் இங்க வந்து டல்லா உட்கார்ந்திருக்கீங்க? உங்களுக்காக வாங்கி வச்ச 10 செட் தோசையும் கிட்டி சட்னியும் அங்க காத்தாட கிடக்குதே, ஏன் நீங்க சாப்பிடல? எப்படி சாப்பிட முடியும்? ஏன்? உங்களுக்கு எனக்கும் கல்யாணம்னு உங்களை யார் பத்திரிக்கை டிவில எல்லாம் பேட்டி கொடுக்க சொன்னது? அப்படின்னா நான் பேட்டி கொடுத்தது தப்பா மும்தாஜ்? இல்ல, நீங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்ததுனால என்ன வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் திருப்பி கேக்குறாங்க. இவ்வளவுதானா பிரச்சனை? இதோ பாருங்க, இந்த பெட்டியில 4 லட்சம் ரூபாய் இருக்குது. இது எல்லாமே நீ உங்களுக்கு தானே. இதை வச்சு அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க. பத்தாது, இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்துருங்க. ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு ஷார்ட் பேலன்ஸ் இருக்கு, அது முடிச்சதும் நம்ம மேரேஜ். பை. ஆஹா, இனிமே இந்த மும்தாஜோட ஆட்டம் இந்த சங்கருக்கு மட்டும்தான். மும்தாஜ் ரெடி ஆயிட்டாங்களா? மேடம், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா பத்திரிகை எல்லாம் படிச்சேன். வாட் நான்சென்ஸ். நான் ரசிகர்களுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல வேற ரூமர்ஸ். அதானே பார்த்தேன். எங்களுக்கு எல்லாம் பக்கம் ஆயிடுச்சு மேடம். மேடம், உங்க படம்னால நோ நோ, அதெல்லாம் வேண்டாம்.
யார் பாணி? நான் மும்தாஜோட அசிஸ்டன்ட் சார். அப்படியா? எனக்கு ஒரு சேர் போடு. நீங்க யார் சார்? நான் யாருங்கிறது இன்னும் 2 ஹவர்ஸ்ல தமிழ்நாட்டுக்கே தெரிய போகுது. அப்ப நான் 2 ஹவர்ஸ் கழிச்சே போறேன். ஓ போ. மேரேஜ் முடிஞ்ச உடனே முதல்ல கிளிய போறது உன் சீட்டு தாண்டி. ஹாய். வெக்கத்தை பாரு. மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். நம்ம மேரேஜ் பத்தி மும்தாஜ் டைரக்டர்கிட்ட சொல்லுது போல இருக்கு. அதுக்கு ஒரு பாராட்டி கை கொடுக்குறாரு. மேரேஜுக்கு அப்புறம் சம்பளத்தை ஏத்திட வேண்டியதான். நீங்க ரெடியா? ரெடி சார். நான் ரெடி. சரி. ரெடி. ரெடி சார். ஓ போய் அந்த பக்கம். அப்புறம் சொல்லுங்க. இதான் மும்பைல எல்லாம் மேரேஜ் ட்ரெஸ்ஸா? ஆமா. காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்பதான் காட்டுறீங்க. என்ன சொல்றீங்க? முகத்தை காட்ட மாட்டேன் அடம் பிடிச்சிக்கல, இப்பதானே பாக்குறேன் நானு. பாத்துட்டீங்கல்ல? சரி நான் போறேன். போறீங்களா? நாம போகணுமே. எங்க போகணும்? திருத்தணிக்கு. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேனே. எதுக்கு? கல்யாணம். யாருக்கு? உனக்கும் எனக்கும் கல்யாணம் மும்தாஜ். என்ன உளறீங்க? யார் உளறா? இத பாரு, மூர்த்தன போயிட போது, சீக்கிரம் போலாம் வா. என்ன? யாரு நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்க மும்தாஜ், வா போலாம். ஐயோ, டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சாரா? ஹீரோ சார். நான் தான் ஹீரோ. मुझे बचाओ. என்ன பச்சாவனா என்ன அர்த்தம்? சொல்லிட்டே. ஐயோ விடுங்க சார், விடுங்க சார். அம்மா ஐயோ. இனிமே மும்தாஜை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கனவு கண்ட பாடி ஐடி குடா கண்ணாடி மூஞ்சிக்கு கண்ணாடி வேற நடடா. அடடா, குமரன் ஸ்டோர்ஸ் விளம்பரம் மாதிரி உட்கார வச்சுட்டு போறாங்களே. அடிச்ச அடியில ஒரு சைடு ஆஃப் ஸ்லாக்கவே ஆக்கிட்டானுங்களே. If you want to keep me in road, my love don't cost a thing. My love don't. என்ன பாட்டு சார் இது? ஜென்னிஃபர் லோபஸ்டா. இதெல்லாம் உனக்கு புரியாது. ஐயோ பாவம். ஆஹா, 5 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஒரே ₹1 ரிட்டர்ன் எடுக்கிறேன். இது என்ன பிசினஸ் தெரியலையே. இளைஞர் சமுதாயமே, ஒரு நடிகையின் ரசிகனாக மட்டும் இல்லாமல் அவளுக்கு கணவனாகவும் ஆக வேண்டும் என்று பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைந்து கிழிந்து போன என் நிலைமையை பாரீர். இந்த கண்டிஷன் உங்களில் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. முதலில் உங்கள் குடும்பம், அதன் பின் உங்கள் படிப்பு, அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை என்று செப்பரிட்டுக் கொள்ளுங்கள். உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. உன் குத்தமா. யார் மணி? நீங்க தானே பிரபல டிடெக்டிவ் மிஸ்டர் சங்கர்? ஆமா. என்ன சார் இந்த கோலம்? 8 புள்ளி கோலம். ஏமா, நான் ஒரு கேஸ் விஷயமா துப்பு துளக்கிறதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. சார் நீங்க எனக்கு மெட்ராஸை சுத்தி காட்டுறீங்களா? என்னது, மெட்ராஸை சுத்தி காட்டணுமா? எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங், ரசிகர்கள் தொல்லை. மெட்ராஸை சுத்தி பார்க்கணும். சுத்தி காட்ட முடியுமா? அதே ட்ரெஸ், அதே சைஸ், மெட்ராஸ் வேற சுத்தி காட்டணும்னு சொல்றீங்க. உள்ள இருக்கிறது யாருமா? நான் தான் நடிகை ஷக்கீலா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சார்